கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மெசேஜ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை வைக்கிற இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளே கர்த்தரை போற்றி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் செபிக்கலாமா? அனைத்தையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் ஆக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாவே, எங்களை நிரப்புங்க ராஜா. ஆராதிக்க விடாதபடி கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய எல்லா கிரியைகளும் கர்த்தர் முறியடிப்பீராக, நிர்மூலமாக்கி போடுவீங்க ராஜா. ரத்தத்துக்குள்ளாக எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சத்துருடைய எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர், சத்துருடைய அதிகாரங்களையும் கர்த்தர் நிர்மூலம் போவீராக. ஆராதிக்க விடாதபடி கிரியை எல்லா சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கி போடுவீராக. சப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும், எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். நீர் மாத்திரம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்திலானும் காலையிலே இந்த கிருபையும் இரவிலே சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கரந்த செய்கைகளால் மகிழ்ச்சியாக்கி இந்த கரத்தின் கிரியை நீதம் ஆனந்த சத்தமிடுவேன். இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், இந்த யோசனைகள் மகாழமானவைகள். மிருகம் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளைகள் குலத்தை அழைத்து போது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதுக்கே வாகும். கர்த்தாவே, நீ என்றைக்கும் உண்டமானவராயிருக்கு. கர்த்தாவே, மிசர்கள் அழிவார்கள், சத்துக்கள் அழிந்தே போவார்கள், அக்கிரமக்காரர்கள் சிதறு போவார்கள். என் உயர்த்துவீர். புதிய ஞான அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேருவதை என் கண் காணும். எனக்கு விரோதம் எழும்புகிற துன்மார்க்க நேருவதை என் காது கேட்கும். நீதிமான் பணி செழித்து கிருபை போல் வளரும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மொழியாக அவரிடத்தில் அநீதி இலேயும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளும் உணர்ந்த வீடாக தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. உனக்கு வேறுகள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வார்த்தையும் கீழே பூமியிலும் தண்ணீர்களுக்கான ஒரு சொருபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து அக்கிரம பிள்ளைகளில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்த என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்க ஆசிரியனாக 6 நாளும் நீ வேலை செய்து கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் குமாரனானாலும் உன் குமாரனானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களில் எல்லாவற்றும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தன்னுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, தன்னுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதியும் பின்னும் பெண்ணுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென் நாம் பாடலாம். அல்லேலூயா. க்ளோரி. முதல் பாடல். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆத்துமா அக்களித்து மகிழும். அல்லேலூயா. ஆமென். நாம் பாடும்போது துதிக்கும்போது ஆமென் க்ளோரி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள், நுகங்கள், கட்டுகள் எல்லாம் ஆமென் உடைந்து போகும். ஆமென். உற்சாகமும் சமாதானமும் நிரப்புவான். அரங்கத்தை உற்சாகமாக பண்ணலாமா? அல்லேலூயா. க்ளோரி. அகமகிழும்
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இந்த ஓய்வு நாளிலே ஆட்டுக்குட்டி இரத்தத்தை எகிப்தின் முழுவதும் சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர். ஹல்லேலூயா. அவனை மாத்திரம் விடாதீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் மூலமா கிரியேச்ச சர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்குவார். இந்த ஓய்வு நாளிலே உங்க பிள்ளைங்க உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களா? கர்த்தர் இந்த ஓய்வு நாளிலே அதை அர்த்தமாக்க வல்லமையுள்ளவராக இந்த பாடலை பாடி ஆராதிங்க. உங்க பிள்ளைகள் மூலமா உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா எலும்புகளோட மேல கர்த்தருடைய ரத்தத்தை அள்ளி அக்கினியா இருந்து தூதர்கள் சங்காரம் பண்ணுவார்கள். கையை முகத்தை உற்சாகமா பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சி வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையில்லா ஜெயக்கொடி. வாயை திறந்து பாடுங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சி வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம்.
அபிஷேகம்
ஹல்லேலூயா. உங்க குடும்பமே உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆமென் க்ளோரி. உங்களுக்கு இந்த உலகமே உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனால் ஆமென் க்ளோரி, இவங்களெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களேன்னு கர்த்தரை விட்டு நீங்க பின்வாங்கி போகாம, ஆமென் க்ளோரி, ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் உங்க ஆத்துமா வேறு, உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமா வேறு. ஹல்லேலூயா. ஆமென். மற்றவங்களுக்கு பயந்து கர்த்தரை ஆராதிக்கிறது விட்டுட்டு பின்மாந்து போகாதபடிக்கு ஆமென் இன்றைக்கு மறுப்போமானால் ஹல்லேலூயா க்ளோரி ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? ஹல்லேலூயா க்ளோரி. இந்த உலகத்துல உறவுகளிலே வாழ்ந்திருந்தாலும் ஆத்துமா என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன், எல்லா மனுஷனுக்கு ஏற்ற கிருபைதான் தேவனுடைய நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமா இப்ப இந்த ஓய்வு நாளில கர்த்தரை துதிக்காம, வாயை திறந்து பாடாம, நிர்விசாரமா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு ஆமென் ஊர் சுத்திட்டு கர்த்தரை அசட்டை பண்ணி ஆமென் க்ளோரி. இந்த நாளிலே ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய நாள், மன மகிழ்ச்சி நாள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார், நமக்காக நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்திலே நமக்கென்று ஒரு இடம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் நம்மளுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. இந்த நாளிலே அவரை மகிழ்ச்சிப்படுத்தாமல், வாய் துதிக்காமல், வாய் திறக்காமல், நிதானமாய் நாம் இருப்போமானால் ஹல்லேலூயா சபம் மகிமைப்படுகிறானே. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நல்ல பிரவேசிக்க போகிறோம். இந்த நாள்ல ஓய்வு நாள்ல வாய்களை திறந்து நீங்க பாடலனா, கர்த்தரை மகிமைப்படுத்தலனா, ஆமென், எங்க நம்ம பிரவேசிக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக இல்ல, நம்ம கிருபை இழந்து ஆமென் க்ளோரி பாதாளத்துக்குள்ளாக நம்ம போயிட்டோம். ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது இந்த நாள்ல ஆமென் கர்த்தரை இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்காம இருக்கும்போது நாம் யாருடைய பிள்ளைகள்? சர்ப்பத்தினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவனும் ரெக்கார்டு வச்சிருக்கிறான்.
ஆமென். தேவ தூதர்களும் நம்ம என்ன செய்யறோங்கிறத அவங்களும் கண்காணித்தா வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாளில அசட்டை பண்ணாதபடிக்கு வாய்களை திறந்து அல்லேலூயா நம் ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவர் சுத்த கிருபை. அல்லேலூயா. க்ளோரி. ஆமென். க்ளோரி. கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடும்பொழுது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாம் செய்து பாடுவோமா? ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்த முடிவை அவர் நிச்சயமா அவர் தருவார். கர்த்தரோட அக்கினி நாளில் கர்த்தரை அவிழ்த்து விடுதலை செய்யும். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, உற்சாகமாய் பாடுவோம். ஆக யாவையும் செய்பவரே, செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பெறத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பெறத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் சொல்லியே, பெறத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். தூங்காதீங்க. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, என்ன கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்தினீர். தொடங்கியவர் கிறிஸ்துவினால் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். ஆமென். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. கண்மலை ஆனந்திக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் உயர்த்தப்படுவீராக. ஆமென். க்ளோரி. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருவம். அல்லேலூயா. கண்மலையாய் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்மலையா இன்றைக்கு நாம நிர்மூலமாகாம நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. க்ளோரி. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக,
தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவன் ஏற்றப்படுவீராக. என் கற்பனையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் ஏற்றப்படுவீராக. அந்த நாளில் எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் காத்தோத்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் காத்தோத்தீர். எங்களாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். எங்களாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கற்பனையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கற்பனையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை கோட்டை, என் ரட்சகரின் தேவன் அலம்பும் துர்கம், என் பேரும் உயர்ந்த அடைக்கலம். எங்களாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். எங்களாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான் கலைஞர்கள் இருக்கும்போது நான் பயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான் கலைஞர்கள் இருக்கும்போது நான் பயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். எங்களாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எங்களாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கற்பனையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கற்பனையானவர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கற்பனையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஹalleluya. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் வெற்றி சிறந்த நாள். ஓய்வு நாள் என்பது ஆமென் க்ளோரி உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். ஹalleluya. நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன். அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். யோவான் 6:54 வசனத்தின்படி இந்த நாளிலே ஹalleluya க்ளோரி உங்கள் ஆத்துமா என்பது ஒரு மனுஷன். ஹalleluya. வெளிப்புறமா உலகத்துல இருக்கிற பார்க்கறது தான் நிச்சயம். ஹalleluya. நடக்கிறது பார்க்கறது தான் நிச்சயம். இந்த சரீரத்துல கண்ணால நம்ம பார்க்கறது தான் நிச்சயம். அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை. உறவினர்கள் தான் வாழ்க்கை. மனுஷர்கள் பார்க்கறது தான் நிச்சயம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறோம். ஹalleluya. அது இல்லை. ஆத்துமா என்பது ஒரு மனுஷன். அந்த ஆத்துமாக்குள்ள அந்த மனுஷனுக்குள்ளாக ஆமென் நீ கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா, தேவனுடைய கட்டளைகளை நாம் மதிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, கர்த்தரை ஓய்வு நாளிலே ஆமென் க்ளோரி மகிமைப்படுத்துகிறோமா, துதிக்கிறோமா. ஆமென். நம்ம ஆத்துமா எந்த அளவுக்கு நம்ம சரீரம் வளர்வது போல ஆத்துமா எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் நாம் மாறி இருக்கிறோமா என்பதை உணர்ந்தவர்களாய் ஆமென் தேவனுடைய கட்டளைகளுக்கு ஆமென்
பயந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தார். என்ன வெற்றி சிறந்தார்? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. அப்ப வெற்றி சிறந்தார் என்றால் இந்த பூமியில நாம் வெற்றி சிறக்க வேண்டுமே. ஆமென். க்ளோரி. நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் துதித்தால் தான் ஆமென் நமக்குரிய எல்லா சத்துருடைய கிரியைகளும் அவர் வெற்றி சிறக்க முடியும். ஆமென். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. அல்லேலூயா. க்ளோரி. இன்னைக்கு பாருங்களேன், குடும்பத்துல எப்படி ஒரு கன நித்திரையின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, சர்பத்தின் ஆவி கட்டி வைத்து அடிமைப்படுத்தி பிள்ளைகளை வாதித்து கர்த்தருடைய ஓய்வு நாளை துதிக்கிறார்கள், நாவை கட்டி வைக்கிற அந்த சர்பத்துடைய தந்திரம், திருட்டின் ஆவி. ஆமென். ஒரு மனிதனை கர்த்தரை துதிக்க விடவே மாட்டான், வாய்களை திறந்து பாட விடவே மாட்டான். அல்லேலூயா. க்ளோரி. 2-3 பாட்டிலேயே அப்படியே அடங்கிடுவார். மனதார கர்த்தரை பாடி துதிக்க துதிக்க தான் கட்டு உடையும். அல்லேலூயா. க்ளோரி. பாடுவோமா? வெற்றி சிறந்தாரே, சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, ஆதாரத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, ஆதாரத்தை வென்றாரே, ராஜாதி என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரிலே அழகு ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அழக பார்த்துதான் அழக பார்த்துதான் அன்புன்றாங்க. பார்த்து வரதெல்லாம் அன்பே கிடையாது. ஹல்லேலூயா. க்ளோரி. அழகு வேற, அன்பு வேற. ஆனால் இயேசுவை போல ஆமென் அழகுள்ளவர்கள் யாரும் இல்லை இப்பூமியில். அவருடைய அழகை நினைச்சு பார்ப்போமா? என்ன அழகு! அவர் அடிக்கப்பட்ட போகும்போது அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நினைச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா. க்ளோரி.
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகம் என்னை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், அவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகம் என்னை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், அவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புராண அழகுள்ளவாறே பூமியின் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இவன் மோதும் கோவிலை போல் மின்னும் ஜடமோகமே, நீ வந்து வேகமாக மோதி அடித்தார். இவன் மோதும் கோவிலை போல் மின்னும் ஜடமோகமே, நீ வந்து வேகமாக மோதி அடித்தார். பூவினந்தன் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் பூமியில் உள்ள அன்பு என்னை வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் பூமியில் உள்ள அன்பு தந்துவே, இஸ்ரவேலில் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவரே பூமியின் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரை சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. மாணிக்கம்ன்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாணிக்கத்தை விட்டுட்டு அமே சர்ப்பந்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மாசிச்சு விரும்பி அமேன் தன் ஜீவனை இழந்து போனால் ஏவாள். ஹல்லேலூயா. க்ளோரி. ஆதாமும் ஏவாளும் நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவம் தான் அமே பிரதானமாய் வெறும் மண்ணுக்காக, ஹல்லேலூயா, உறவுகளுக்காக, அமேன் பிள்ளைகளுக்காக, சுகத்துக்காக, ஒரு சாரிக்காக, பூக்காக, அமேன் க்ளோரி, பணத்துக்காக அமேன் ஜீவன் இன்றைக்கு இழந்து போகிறார்கள். அமேன் மாணிக்கத்தை இழந்து போகிறார்களாம். யார் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணானவள் கர்த்தரை முன்பாக வைக்கிறாளோ, மனுஷர்களுக்காக மனுஷரை முதலாவது வைத்து ஒரு குடும்பத்தை நீங்கள் நடத்துவீர்கள், அமேன் க்ளோரி, அந்த இடத்துல சமாதானம் யாரு? அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொண்டு குடும்பத்தை நடத்துவீர்களானால் மாணிக்கத்தை நீங்கள் எழுந்து போக நல்லா புரிந்து கொள்ளணும். வெறும் மண்ணுக்காக நீங்களும் நானும் வெறும் மண்ணுதான். மண்ணுக்கு நாம் முதலிடம் கொடுத்தோம்னா, மண்ணுக்கு நம்ம அமேன் க்ளோரி அதை மகிமைப்படுத்தணும்னா மாணிக்கத்தை நிச்சயமா நாம் எழுதுவோம். யோசிச்சு பாருங்க, 80 வருஷம் 70 வருஷம் பலத்தின் மிகுதினால வாழ்ந்தாலும் சரி, வெறும் மண்ணுக்காக வாழ்ந்து விட்டு போகிற ஒரு வாழ்க்கையை வாழாதபடி அமேன் மாணிக்கத்தை ஒவ்வொரு நாளும் மாணிக்கத்தை நினைத்து 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 பார்த்து துதித்து பாடி அமேன் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? அவர் மகிழ்ந்த. சில பேர் சொல்லுவாங்க, அவர் துதிச்சு என்ன வரப்போகுது, பாடி என்ன வரப்போகுது, ஜெபிச்சு என்ன வரப்போகுது, அல்லேலூயா, இப்படிலாம் சொல்லுவாங்க. கர்த்தரை அறியாதவங்க. அல்லேலூயா. மாணிக்கத்தை அமேன் ருசிச்சவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அமேன் மாணிக்கம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தியானிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அமேன் க்ளோரி. பாவத்தை இது பாவம் என்று அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் மாணிக்கம் எப்படி வெளியேற பெற்றது என்பதை. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அமேன் சகல பாவ கிரியைகளும் அழிக்க ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அமேன் க்ளோரி. இன்னொரு பாடலை நாம் பாடுறோம். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாட தாவீதை போல பாடுவேன். அமேன் க்ளோரி. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல ஆடுவேன் பாடுவேன். அமேன் க்ளோரி. பாடுவோமா? கரங்களை தட்டி விட்டாமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மீது பாட பாட பாடதான் கர்த்தருடைய அக்கினி நம்மீது இறங்கும். அல்லேலூயா. க்ளோரி. நம் கட்டுகள் எல்லாம் உடையும், சோர்வுகள் நீங்கும். அமேன். நம்முடைய ஆவி அமேன் உயிர்ப்பிக்கப்படும். க்ளோரி. கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என் மேல்
அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன் கர்த்தர் ஆவியின் மேல்